நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ, ஷைலுவை வேற காணோம், எங்க போனான்னு தெரியல. கொஞ்ச நேரம் தனியா உட்காரணும் போல இருக்குது. நீ ஹாஸ்டலுக்கு போன்னு சொன்னா சரி வந்துருவான்னு நானும் ஹாஸ்டலுக்கு போய் பாக்குறேன். ரொம்ப நேரம் ஆகியும் காணோம். என்னடான்னு வந்து பார்த்தா அந்த காட்டுக்குள்ளேயும் அவளை காணோம், இங்க காலேஜ்லயும் காணோம், ஹாஸ்டலுக்கும் வரல. அப்ப எங்கதான் போயிருப்பா? ஐயோ, நான் ஒரு லூசு. அவ ஏற்கனவே அந்த அன்பு பையன் பேசுனதுல மனசு உடைஞ்சு போயிருந்தா. அவளை போய் தனியா விட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். இனி அவன் பேசுனதுல ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கேயாவது போயிட்டாளா எதுவும் தெரியலையே. போனை வேற எடுத்துட்டு போல, போன் ஹாஸ்டல்ல இருக்கு. இப்ப எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது? சாரி ரேஷு, நேத்து நான் பேசிட்டு போனதுல ஷைலு மட்டும் இல்ல நீயும் என் மேல கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். கோவமா? உன் மேல கொலை காண்ட்ல இருக்கேன்டா. எல்லாமே ஒன்னால தான்டா. உனக்கு என்ன பைத்தியமாடா? அவள அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு நேத்து ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு போனே? பக்கத்துல நின்னு கேட்ட எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஷைலு எப்படி இத தாங்கிருப்பான்னு யோசிச்சியாடா நீ? அவ தாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ரேஷு, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அவளை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இப்ப நான் அவளை அவாய்ட் பண்றேன்னா அதுல ஒரு காரணம் இல்லாம இருக்காது. புரிஞ்சுக்கோ ரேஷு. சரிடா, என்ன காரணம் மண்ணாங்கட்டி அவளா இருந்துட்டு போட்டும். அவளை தான் அவாய்ட் பண்ணனும் முடிவு பண்ணிட்டல. இப்போ எதுக்குடா வந்த? ரேஷு, நான் அவ நல்லதுக்காக தான் அவளை விட்டு விலகி இருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே புரியும். ஆனா நேத்து இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே வரமாட்டேன்னு அவகிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா மனசே கேட்க மாட்டேங்குது ரேஷு. எனக்கு அவளை பார்க்காம இருக்கவே முடியல. தூரமா நின்னாவது ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அவ எங்க ரேஷு? எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா. அவ நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அவளை அவாய்ட் பண்றேன்னு சொன்னீங்க. நீ அவாய்ட் பண்றனால கடைசில அவ இல்லாமயே போறடா. என்ன ரேஷு சொல்ற? ஆமாடா, நேத்து நீ அப்படி எல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா அவ சமாதானமே ஆகல. அப்புறம் இந்த காலேஜுக்கு பின்னால ஒரு கார் இருக்குல்ல, அங்கதான் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் நீ போன்னு சொன்னா. நானும் சரி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துருவான்னு நினைச்சு நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரமாகி அவளை காணோம். என்னடா இவ்வளவு நேரம் காணோமேன்னு போய் அந்த காட்டுக்குள்ள பாக்குறேன், அங்கேயும் அவ இல்ல. சரின்னு காலேஜ்ல வந்து பாக்குறேன், காலேஜ்லயும் இல்ல, ஹாஸ்டலுக்கும் வரல. எங்க போனானே தெரியல. போனையும் ஹாஸ்டல்லே வச்சிட்டு போயிட்டா. இப்போ அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஐயா, இங்க ஒரு பொண்ணு கையில அடிபட்டு நிறைய ரத்தம் போய் மயங்கி கிடக்குதுங்கய்யா, உடனே வாங்க. ஒருவேளை இது ஷைலுவா இருக்குமா? இல்ல இல்ல இருக்காது. ஹே ரிஷு, நேத்து நான் போனதுக்கு அப்புறம் அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? ஆமா, அன்பு ரொம்ப லவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே அவன் தான் நினைச்சேன். ஆனா அவனே என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் என்னால வாழவே முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவ அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு எதுக்கு தனியா விட்டுட்டு போன? டேய், நான் அவளை தனியா விட்டுட்டு போறது பிரச்சனை இல்லடா. நீ நேத்து அவளை தனியா விட்டுட்டு போனியே, அதுதான்டா அவளுக்கு பிரச்சனை. ஆரம்பத்துல அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி தானடா போனா. நீயாவது அவ பின்னால சுத்தி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவளை இந்த அளவுக்கு லவ் பண்ண வச்ச. கடைசியில இப்ப வந்துட்டு இல்ல நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொன்னா அவளுக்கு எப்படிடா இருக்கும்? அத அவ எப்படிடா தாங்கிப்பா? சத்தியமா சொல்றேன்டா அன்பு, நீ இல்லாம அவளால இருக்க முடியாது. இப்ப கூட நீ அவ லைஃபை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு அவ என்ன முடிவு எடுத்தாலோ தெரியல. அவளை எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது நாச்சு, அதுக்கு காரணமே நீ தான்டா அன்பு. போடா, போய் அவளை தேடு. என்னமோ இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் நான் உன்னை வந்து பாப்பேன்னு சொன்னல. இப்ப அவ எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு. அப்படி நீ சொன்னா மட்டும்தான் அவளை காப்பாத்த முடியும். இல்லன்னா சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம அவ உயிரோடவே இருக்க மாட்டா. போடா, போய் அவளை தேடு. உயிரை வேரோடு கிளே என்னை செந்தில் தாரே எங்கே சென்றாயோ கள்ளே ஓம் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடிவா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தே கடல் மேலொரு துளி விழுந்ததே அதை தேடி தேடி பார்த்தே. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஷைலுவை எங்கேயுமே காணோம். என் மின்னல் எங்கடி போன? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மின்னல் நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா கடைசியில ரேஷு சொல்ற மாதிரி என்னாலேயே உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் சாக போறதை நினைச்சு கூட நான் வருத்தப்படல மின்னல். ஆனா உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா சத்தியமா என்னால தாங்க முடியாதுடி. உனக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் மனசு சொல்லுது. ஆனா நீ எங்க மின்னல் இருக்க? எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துரு மின்னல்.
சரி, எதுக்கு இப்படி பண்ண? அது தெரியாம கை கட்டாயிடுச்சு. தெரியாம கட்டாயிடுச்சா? சைலஜா, என் ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன். உன் கையில பட்டிருக்கிற அடி தெரியாம கட்டானதா இல்ல பிளைடால வேணும்னே கட் பண்ணதான்னு கூடவா எனக்கு தெரியாது. சரி, நீ எதுக்காக இப்படி பண்ணியோ தெரியாது, அதெல்லாம் உன்னோட பர்சனல் விஷயம், அதுல நான் தலையிட விரும்பல. ஆனா உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. என்ன காலேஜ் படிப்பியா? இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப தப்புமா. லைஃப்ல என்ன வேணும்னாலும் பிரச்சனை இருக்கட்டும், அதுக்காக சாகணும்னு முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். அதானே, என்ன பிரச்சனை? அப்படி ஒரு பிரச்சனை காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு? என்ன பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? இல்ல வேற ஏதாவது காதல் விவகாரமா? இல்ல என்ன விவகாரமா இருந்தாலும் அதுக்கு இப்படி தான் கையெழுத்துக்கிட்டு சாகணும்னு பாப்பியா? இல்ல இப்படி ஒன்று இல்லாத காரணத்துக்கெல்லாம் பிள்ளைகளை சாகணும் சாகணும்னு முடிவெடுக்கிறீங்களே, உங்களை பெற்றவங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? உன் அப்பன் ஆத்தால உன்னை பெத்து வளர்த்து இம்பிட்டு பெரிய பிள்ளையா ஆளாக்கிறதுக்கு எம்பிட்டு பாடுபட்டிருப்பாவோ. அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு நிமிஷத்துல பொசுக்குன்னு சாவணும்னு முடிவெடுத்துட்டு இருக்கீவோ? சொல்லு சைலஜா. சரி, உன் வீடு எங்க இருக்கு? உன் அம்மா அப்பா யாரு? சொல்லு, நானே உன்னை உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உன் அப்பன் ஆத்தா கிட்ட சொல்லி உன் மண்டையிலே நாலு போட சொல்லுதேன். அது எனக்கு அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பா இறந்துட்டாங்க. நான் இங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தான் காலேஜ் படிக்கிறேன். அட கடவுளே, அப்பனாத்தால இல்லையா? அது சரி, இந்த காலத்துல அப்பனாத்தால இருக்கிற பிள்ளைகளே அவங்கள பத்தி யோசிக்காம இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவெடுத்து பிடிதுவா. உன்னை சொல்லி என்ன செய்ய? சரி, அப்பனா ஆத்தால இல்லைண்டா, அப்புறம் உன்னை யாரு பாத்துக்கிட்டா? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, எனக்கு யாரும் இல்ல. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க. நான் +2 படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் உள்ள சிஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி தான் நான் இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அட பாவமே, இன்னும் சின்ன வயசுல அப்பனாத்தாலும் இல்ல சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொல்றியம்மா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி உடுங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே கூட துணைக்கிட்டு கடவுள் யாரையாவது வச்சிருப்பாவோ. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சரி ஐசுகண்ணே, அந்த புள்ளைய பாவம் எது அப்பனாத்தாலும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு என்ன பிரச்சனையோ, அது எதனால இப்படி பண்ணிச்சோ. சரி விடு, அது ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கு. இனி நம்ம அது இதுன்னு கேட்டு அந்த பிள்ளைய மேற்கொண்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி சைலஜா, நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தா நீ சொல்லலாம். மற்றபடி நானும் அவங்ககிட்ட கம்பல் பண்ணி எதையுமே கேட்கல. உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆனா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவை மட்டும் எடுக்காத. ஏன்னா சாகணுங்கிறது வாழ்க்கையோட கடைசி முடிவு. அதை எடுக்கிறதுக்கே உனக்கு தைரியம் இருக்குன்னா அப்புறம் அதுக்கு இடையில உள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏன் உனக்கு தைரியம் இல்ல? அதுக்கு இடையில என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்னு தைரியமா இரு. அப்புறம் நானும் அம்மாச்சியும் அந்த வழியா வரும்போது நீ கையில எல்லாம் ரத்தம் போய் மயங்கி கிடந்த. தண்ணி தெளிச்சப்போ பாதி மயக்கத்துல இருந்த. அதனாலதான் உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். கையில இருந்து நிறைய ரத்தம் போயிருக்கு. 4-5 ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன். அந்த டோசேஜ்ல கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால உன்னால இப்ப தனியா போக முடியாது. உன் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வேணா உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விடுறேன். இல்ல குழப்பம் இல்ல, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே போய்க்கிறேன். ஐயோ சைலஜா, உன்னால தனியா போக முடியாது. பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் அடிச்சிருக்கேன். உனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். தனியா போறது அவ்வளவு சேஃப்டி இல்ல. சரி இரு, இப்போ கொஞ்ச நேரத்துல என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேருமே உன்னை கொண்டு வந்து விடுறோம். அது வரைக்கும் நீ இங்கே இரு. உன் ஹாஸ்டலுக்கு லேட்டா போனா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? உன்னோட வார்டன் நம்பர் இருந்தா கூட நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்லக்கா பரவாயில்ல, வார்டன் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என் ஃப்ரெண்டு தான் பாவம் என்னை காணும்னு தேடிட்டு இருக்கோம். ஃபோன் வேற நான் ஹாஸ்டல்லே வச்சுட்டு வந்துட்டேன். உங்க ஃபோனு கொடுத்தா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட மாத்திரம் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி இரு, என் ஃபோன் எடுத்துட்டு வந்து தரேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் உன்னை கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுறோம். சரி அக்கா. அப்புறம் யாருன்னே தெரியாம எனக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சைலஜா, உன் தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஆனா இதுக்கப்புறம் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுக்காம லைஃபை தைரியமா ஃபேஸ் பண்ணணும், சரியா? சரி அக்கா. சரி இரு, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன். சிம்மு பாட்டி, உங்க யாட எத்தனை அம்மா வீட்டுக்கு வந்துக்கோங்க. அது அந்த பிள்ளைக்கு கையில அடிபட்டுக்குல்ல, அதான் உன் அம்மாவும் அப்பாவும் டாக்டர் தானே, மருந்து போடுறதுக்காக வந்துக்கு. மருந்து போட வந்திருக்காங்களா? நான் கூட பாப்பா கூட விளையாண்ட ஆடுமே இல்லைலாம், பாப்பா கூட விளையாண்ட வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, எல்லாரும் உன் கூட விளையாடுறதுக்கு தான் வருவாங்க. ஏன் அவங்க பாப்பாவோட விளையாட மாட்டாங்களா? ஏன் நண்டு பாவம், அந்த பிள்ளையே ஏதோ மன கஷ்டத்துல இருக்கு, உன் கூட விளையாடதான் செய்வாங்க பாரு. அது சரி, நீ வேணா அதுக்கிட்ட பேசு. நீ
குறைஞ்சாலும் குறையும். என்ன பேசுது? என்னைக்காவது பேசுடி, உனக்கு பேச சொல்லி தரணும். மத்த நேரத்துல எங்க கிட்ட எல்லாம் வாயி 4 மணிக்கு அடிக்கிற இல்ல, அந்த மாதிரி என்னைக்காவது பேசு. சரி பேசுறேன். உங்க பேர் என்ன? என் பேரு ஷைலஜா. இந்த பேரு தானே எங்கேயோ கேட்டாப்பிலேயே இருக்கு. இந்த அன்புவை கூட சொன்னானே, அந்த புள்ள பேரு ஐயோ ஷைலஜாவா ஸ்ரீஜாவான்னு தெரியலையே. இந்த பிள்ளைகிட்ட வேணும்னா அன்புவை தெரியுமான்னு கேட்டு பாப்போமா? ஐயோ இல்ல வேண்டாம். இல்லனாலே இந்த பிள்ளை ஏதோ மனக்குழப்பத்துல கையெல்லாம் எடுத்துட்டு கிடக்கு. இதுல வேற நம்ம ஏதாவது சொல்லி மேற்கொண்டு இந்த பிள்ளையை குழப்ப வேண்டாம். சரி அது என்னன்னு இந்த அன்பு போய் வந்து அவங்கிட்டே கேட்டுக்கிடுவோம். உங்க பேரு கையம்மாவா? என்னது கையம்மாவா? இதுக்கு நந்து அந்த பிள்ளை பேரு கைலஜான்னு சொல்லிச்சு. அது உன் வாயில வரலையாக்கு? கையம்மா சாரதம்மாட்டு கிடக்க சொல்லி கைலஜா. கைதம்மா குட்டிமா, என் பேரு ஷைலஜா. உனக்கு ஷைலஜான்னு வாயில வரலன்னா நீ ஷைலுன்னு கூப்பிடு. கைலுவா? அது எனக்கு தெரியுமே, கைலு. சரி அப்ப நீ என்ன ஷைலுன்னு கூப்பிடு. சரி உன் பேர் என்ன? என் பேரு ரியா. அப்புறம் அப்பா பேரு சமீடு, அம்மா பேரு ஐச்சு. ஓ பரவாயில்லையே, உன் பேரு கேட்டா அப்பா பேரு அம்மா பேரு எல்லாரோட பேரும் சொல்லிட்டியே. எனக்கு எல்லாமே தெரியும், அப்பா தான் சொல்லி தந்தாங்க. ஓ அப்படியா, சரி நல்ல குட்டி. சரிம்மா கைலஜா, இங்க எதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்காத. இந்த நந்திக்கிட்ட பேசிக்கிட்டு உனக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் எல்லாம் பறந்து போயிடும் பாத்துக்க. அப்புறம் என் பேத்தி சொன்னாப்ல மருமக வந்ததான் அவங்க 2 பேரும் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. அது வரைக்கும் நீ இங்கே இருந்துக்க. ஏதாவது வேணும்னா என் பேத்திக்கிட்ட கேளு, சரியா? சரி பாட்டி. சரி இந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு நான் வந்துடுறேன். உங்களுக்கு கையில வாவு வந்துட்டா வலிக்குதா? ஆமா, ஆனா அம்மா மருந்து போட்டு விட்டாங்க இல்ல, இப்ப வலியெல்லாம் இல்ல, சரியா போச்சு. சரி அப்புறம் மருந்து போட்டா சீக்கிரமா சரி ஆயிடும், அழுவாதீங்க. சரி. அப்புறம் நீ ரொம்ப கியூட்டா பேசுற, ரொம்ப அழகா இருக்க. அழகா இருக்குண்ணா, இந்த டச்சு அப்பா தான் வாங்கி தந்தாங்க, அதான் அழகா இருக்கு. ஓ அப்படியா, அப்பா வாங்கி கொடுத்ததுனால தான் அழகா இருக்கா? ஆமா, அப்பா வாங்கி தந்தாதான் எல்லாமே அழகா இருக்கும். உனக்கு அப்பா மேல அவ்வளவு பாசமா? நானும் உன்ன போலதான் அப்பான்னு அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். ஆனா இப்போ அதுக்கும் மேல ஒருத்த மேல பாசம் வச்சேன். அன்பு, என் அம்மா இறந்த சமயத்துல நான் சாகணும்னு முடிவெடுத்தப்போ அந்த கடவுள் என்ன காப்பாத்தினது நான் ஒன்ன பாக்குறதுக்காகன்னு நினைச்சேன். இப்ப திரும்பவும் அந்த கடவுள் என்ன காப்பாத்திருக்கு. இது நிச்சயமா என்ன உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காகன்னு எனக்கு தோணுது. ஐஷோக்கா சொன்ன போல சாகணுங்கிறது வாழ்க்கையோட கடைசி முடிவு. அதை எடுக்கிறதுக்கே நான் தயாரானதுக்கு அப்புறம் அதுக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை குறித்து நான் ஏன் பயப்படணும்? நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு நீ எனக்கு கிடைக்கிறதுக்கு நியாயம் முயற்சி பண்ணக்கூடாது. நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் அன்பு. ஆனா நீ என்ன வேண்டான்னு சொல்றதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ என்ன அவாய்ட் பண்ற. ஆனா நிச்சயமா உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ள இருக்கிற காதல உன் வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன் அன்பு. நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் கண்டிப்பா உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுவரை நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அன்பு. அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன். டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? இந்த பாட்டெல்லாம் போய் ஐசு கிட்ட பாடுறா. எதுக்குடா இங்க பாடி ஏன் உயிரை வாங்குற? சும்மாடா சக்தி, நீ சோனாவா இருக்கிற வரைக்கும் தானே இப்படி எல்லாம் பாட முடியும், அதுக்கப்புறம் பாட முடியாதுல்ல. ஆமா, இப்ப பாட்டு ஒண்ணுதான் கேடு. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு அந்த தொப்பி மட்டையன் கூட என்ன டேட்டிங் வரைக்கும் வர வச்சுட்ட. இன்னும் என்னெல்லாம் பண்ண வைக்க போறே தெரியல. நினைச்சாலே பக்குங்குதுடா எனக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதடா, அதான் நான் இருக்கேன்ல. நீ இருப்படி, நீ இருப்ப, ஆனா நான் இருக்கணும்ல. அதெல்லாம் இருப்படா சக்தி. அவன் தான் சொன்னான்ல, இன்னும் 2-3 நாளா ரிப்போர்ட்டை நல்லபடியா குடுக்கறேன்னு. இப்ப 2-3 நாள் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது பேசி அவனை கவுத்துருடா. நாளைக்கு மட்டும் அவன் எப்படியாவது ரிப்போர்ட்டை நல்லா கொடுத்துட்டா போதும்டா. அதுக்கப்புறம் அவனை வச்சு செஞ்சிடலாம் விடு. நீ அவனை வச்சு செய்யறியோ இல்லையோடா, என்னதாண்டா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா சக்தி, அப்புறம் அவன் வந்துட போறான். நீ சக்தி மாதிரி பேசாத, சோனா மாதிரி பேசு, இல்லைன்னா மாட்டிக்குவ.
டேய் என்னடா மாட்டிக்குவான்னு என்ன மட்டும் சொல்ற? நீயும் தானடா மாட்டுவ. சூப்பர்டா சக்தி. சரி சரி, 2 பேரும் மாட்டிக்குவோம், போதுமா? அது என்னமோ தெரியலடா, சர்பத் குடிக்க போகணும்னா மட்டும் நம்ம போலான்னு சொல்றே, ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் நீ மாட்டுவேன்னு சொல்ற. டேய் நட்போ, எனக்கு வச்சிடாதடா ஆப்போ. டேய் சக்தி செம்மடா. செம்மையா? டேய் மூஞ்ச உடைச்சிருவேன். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னமோ தெரியலடா சக்தி, இந்த கெட்டப்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தாண்டா வருது. வரும்டா வரும். இப்ப இந்த கங்காரு வாயம் வேற வந்துருவான்டா. அவனை எப்படி சமாளிக்க போறணும்னு நினைச்சு எனக்கு இப்பவே வயதெல்லாம் கலக்குதுடா. ஏய் சக்தி, வயிறு கலக்கனா பரவாயில்ல, ஆனா அவன் ஜூஸ்ல எதுவும் கலக்காம பாத்துக்கடா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆமா, அன்னைக்கு அவன் கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அவன்கிட்ட கேட்கவே இல்லை. என்னடா ஆச்சு? அது என்னென்னமோ ஆச்சு, இப்ப அதுவா முக்கியம், அதை விடு. இப்ப அவன் வந்துருவான், அவனை எப்படியாவது சமாளி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். சரி சரி, நீ கிளம்பு. நான் அவன் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன். சரிடா, நான் வீட்டுக்கு போல, நான் இங்கதான் இருப்பேன். அவன்கிட்ட எப்படியாவது பேசி அவனை கரெக்ட் பண்ணி அனுப்பி வைக்கி, அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போய்க்கலாம். சரிடா. ஐயோ சோனா சிஸ்டர், எனக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நான் தான் லேட்டா வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருக்க சோனா சிஸ்டர். ஐயோ பரவாயில்ல ஜாக்கி சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நீங்க போய் எனக்காக காத்திருக்கலாமா? அதான் நானே உங்களுக்காக காத்திருக்கலான்னு முன்னாடியே வந்துட்டேன். ஐயோ சோனா சிஸ்டர், நீங்க சோ ஸ்வீட். தேங்க்யூ ஜாக்கி சார். அப்புறம் ஜாக்கி சார், 2-3 நாள் கழிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களே, நாளைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா சோனா சிஸ்டர், நாளைக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவேன். ஆனா நான் நல்லபடியா நாளைக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னா அதுக்கு எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும். ஐயோ பாண்டுரங்கா, என்னமோ பண்ண சொல்ல போறான், என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, குதர்க்கம் முடிச்சவன். என்னது ஜாக்கி சார், சொல்லுங்க. அது நாளைக்கு சாயந்தரம் தான் நான் கலெக்டர் ஆபீஸ்ல போய் இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி ரிப்போர்ட் கொடுக்க போறேன். அதனால சாயந்தரம் வரைக்கும் நாளைக்கு பூரா நீங்க என் கூட தான் இருக்கணும். ஐயோ நாளைக்கு பூராவா? இந்த பூராவாய ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறானோ தெரியல. ஐயோ இனி என்ன பண்றது? நாளைக்கு சாயந்தரம் தான் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு வேற சொல்லிட்டான். இனி நாளைக்கு பூரா இவன் கூட இருந்தாதான் ரிப்போர்ட் கொடுப்பான். நாளைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த சோனா கிட்டப்ப கலைச்சிடலாம். சரி ஓகே ஜாக்கி சார், நாளைக்கு பூரா நான் உங்க கூடவே தான் இருப்பேன். ஆனா நீங்க ரிப்போர்ட் மட்டும் நல்லபடியா கொடுக்கணும், ஓகேவா? சரி, நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். நம்ம 2 பேருக்கும் ஜூஸ் சொல்லட்டுமா? திரும்பவும் ஜூஸா? அட டை கட்டின குரங்கே, இந்த ஜூஸை நீ விடவே மாட்டியாடா? சரி சொல்லுங்க ஜாக்கி சார். உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸையும் சொல்லியிருக்கேன், குடிங்க சோனா சிஸ்டர். குடிக்கிறேன் ஜாக்கி சார். அப்புறம் ஜூஸ் மட்டும் தானா? பப்ஸும் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே. ஐயோ மறந்தே போயிட்டு சோனா சிஸ்டர், இதுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே ஜாக்கி சார். போடா வாத்து மண்டையா, என் ஜூஸ்ல நீ மயக்க மருந்தாடா கலக்குற? இருடா, உன் ஜூஸ்ல நான் கலக்குறேன்டா பேதி மருந்து. 1 2 இல்ல இல்ல, டபரா தலைனுக்கு டப்பாவோட கொட்டினாதான் கரெக்டா இருக்கும். அடே பரிசுவாயா, சிம்பான்சிக்கு சூட்டு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சில்மிசம் கேக்குதா? இன்னைக்கு ராத்திரி பூரா உனக்கு சிவராத்திரி தாண்டி. இந்தாங்க சொன்ன சிஸ்டர் பப்ஸ். தேங்க்யூ ஜாக்கி சார். சரி ஜூஸ் ஆறிட போது குடிங்க. ஐயோ சோனா சிஸ்டர், ஜூஸ் ஆல்ரெடி ஐஸ் போட்டு ஆறி தானே இருக்கு. ஐயோ ஆமா இல்ல ஜாக்கி சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஐயோ போங்க சோனா சிஸ்டர், உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஜூஸை மட்டும் குடி, வார்த்தை இல்ல எல்லாமே தன்னால வரும். ஓகே ஜூஸ குடிங்க ஜாக்கி சார். குடிக்கிறேன் சோனா சிஸ்டர், நீங்களும் குடிங்க. நான் குடிக்கிறேன் ஜாக்கி சார், ஆனா நீங்க தான் பெரிய ஆபீசர், நீங்க முதல்ல குடிங்க, அப்புறமா நான் குடிக்கிறேன். சரிங்க சோனா சிஸ்டர், நானே முதல்ல குடிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.